உயிரே போனாலும் அந்த பொண்ணு தான் வேணும்னு நினைக்கணும் பிரதர். என்னங்க நீங்க உயிரே போனதுக்கு அப்புறம் எப்படி அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ முடியும்? அதான் நான் இருக்கேன்ல பிரதர், வாங்க. வாங்க. சார், ஏய், எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? போங்கடா வெளியில. என்ன சார், வீடு தேடி வந்திருக்கோம், இப்படி அடாவடியா பேசினா எப்படி சார்? யாரு அடாவடியா பேசுறது? அடாவடியா பண்ணது நீயா இல்ல நானா? சார், பொறுமையா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. பிரியாவும் ஆகாஷும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்க சார். அவங்கள தயவு செஞ்சு சேர்த்து வைங்க சார். ஏய், என்ன திமிரா? என் பொண்ணு தங்கமான பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது இதுன்னு சொல்லி நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு வந்து உட்கார வச்சு அத்தனை பேர் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினல்ல. இப்ப ரொம்ப நியாயஸ்த மாதிரி பேசுற. அவ லவ்வுக்கு சப்போர்ட் பண்ற. இப்ப நாங்க அதை கேட்டோமா? இந்த பாருங்க, நடந்த அத்தனைக்கும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. பிரியாவோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். ஏய், பிரியா எங்க பொண்ணு. அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆட்டோ ஓட்டுற உனக்கு போய் என் பொண்ணை கொடுக்கணும்னு நினைச்சோம் பாரு. என் புத்திய எதால அடிக்கிறதுன்னு தெரியல. முதல்ல நீங்க 2 பேரும் வெளியில போங்க. போறேன் சார், போறேன். முதல்ல பிரியாவை எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, அப்புறமா நான் போறேன். பிரியா இந்த ஊர்லயே இல்ல, கிளம்பு. சார், போய் சொல்லாதீங்க சார். இங்க பாரு, நீதான் என் பொண்ணே வேணான்னு சொல்லி வேற யாருக்கோ மோதிரம் போட்டல்ல, அப்புறம் எதுக்கு எங்களை தேடி வந்திருக்க? தேவையில்லாம இங்க நின்னு கலாட்டா பண்ண போலீஸ கூப்பிடுவேன், புரியுதா? என்ன சார், நானும் போனா போதுன்னு பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கோவப்படாம பேசுங்க பரமா. எப்படிங்க கோவப்படாம இருக்க முடியும்? கொஞ்சம் பொறுமையா இருங்களேன், நானே பேசிக்கிறேன். இங்க பாருங்க, நானும் பிரியாவும் உயிருக்கு உயிரா ஒருத்தர் நேசிக்கிறோம். எனக்கு நல்ல வேலை இருக்கு, நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன். அப்புறமும் நீங்க இவ்வளோ பிடிவாதமா இருக்கீங்க. தயவு செஞ்சு எனக்கு பிரியாவை கல்யாணம் பண்ணி கொடுங்க. என் பொண்ண யாருக்கு கட்டி கொடுக்கணும்னு தீர்மானிக்க வேண்டியது நாங்க, நீ இல்ல, புரியுதா? என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க உனக்கு என்னடா தகுதி இருக்கு? என்னால என் பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னா முடியாதுதான். அப்போ உங்க பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் கல்யாணம் நடக்கிறத உங்களாலையும் தடுக்க முடியாது. டேய், என்னடா பேசுற? ஆகாஷ்க்கும் பிரியாவுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்க தான் போகுது. என்ன சார் பாக்குறீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு போன் வரும். வாங்க பிரதர், போலாம். பரமா, என்னங்க பரமா, என்ன பரமா இப்படி பேசிட்டு வந்துட்டீங்க? விடுங்க ப்ரோ, பாத்துக்கலாம். நடத்தி காட்டுவான் ஆகாஷ். அவ்வளவு திமிரா பேசுறாங்க, கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டேறாங்க. வாங்க பாத்துக்கலாம். பரமா, வாயா. ஏங்க, என்னங்க இப்படி பேசிட்டு போறா? விடு விடு, அவன் தலை கீழா நின்னாலும் பிரியா இருக்கிற இடத்த அவனால கண்டுபிடிக்கவே முடியாது. பரமா வந்துட்டாங்க. ஏய் இளமதி, என்ன சொன்னா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பேரு ஹேமா, பிரியாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஆனா இவ பிரியா கிட்ட பேசியே 1 வாரத்துக்கு மேல ஆகுதான். வேற யாரெல்லாம் பிரியாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? அவங்க பேரு டீடைல்ஸ் ஏதாவது வாங்கினியா? ஆமா ஆமா பரமா, எல்லார் பேரையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்க ஃபோன் நம்பர்ஸும் இருக்கு. ப்ரோ, இப்ப இருக்க சூழ்நிலையில பிரியா எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு ஒண்ணுமே தெரியல.
அவங்க அப்பாவும் சரியான அடாவடி பேர் வழி. கண்மூடி திறக்கிறதுக்குள்ள பிரியாவை அவங்க வேற யாருக்காவது கட்டி வச்சுட்டா அப்புறம் கண்டிப்பா உன்னோட பெரிய ரோதனையா போச்சு. ஒரு நேரம் அமைதியா இருப்பா. சாரி ப்ரோ, சும்மா புலம்பிட்டே இருந்தீங்களா, அதான் திட்டிட்டேன். கொஞ்சம் அமைதி. சரி. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? ஆமா, நல்ல ஐடியா தான். சரி, உடனே பண்ணிடலாம். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, நான் பிரியாவோட ஃப்ரெண்ட் சாரு பேசுறேன் அங்கிள். சொல்லுமா சாரு. பிரியா 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 பாவம் அங்கிள். பிரியாக்கு என்னமாச்சு? பிரியா எனக்கு கால் பண்ணா. அவ தற்கொலை பண்ணிக்க முடிவெடுத்துட்டா அங்கிள். போன் பண்ணி சாக போறேன்னு சொன்னா. எங்க இருக்குன்னு சொல்லுனா சொல்ல மாட்டேங்கிறா அங்கிள். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்படியாவது அவளை காப்பாத்துங்க அங்கிள். ஐயோ, என்னம்மா சொல்ற? என்னாச்சுங்க? பிரியா சூசைட் பண்ணிக்க போறான்னு யாரோ ஒரு ஃப்ரெண்ட் சாருன்ற பொண்ணு கிட்ட சொல்லிருக்கா. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அவ புத்தி ஏங்க இப்படி போகுது? என்னங்க நின்னுட்டு இருக்கீங்க? போய் என்னன்னு பாருங்க. அவளை காப்பாத்துங்க, போங்க. ஐயோ, எப்படி ஆடு சிக்கிக்கிச்சு பத்தியா? நம்ம வீசுற வலையில மாட்டாம இருக்குமா? ப்ரோ சூப்பர் ப்ரோ. இதை பாருங்க, நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிடுங்க. அங்க நான் எல்லா ஏற்பாடுமே பண்ணி வச்சிருக்கேன். எப்படியாவது பிரியாவை நான் கல்யாணம் பொண்ணு மாதிரி கோயிலுக்கே கூப்பிட்டு வந்துடுறேன். சரி சரி, இந்த மாலை மட்டும் வாங்கிருங்க. மற்ற எல்லா ஏற்பாடும் கரெக்டா இருக்கு. ப்ரோ பார்த்து போங்க. வாங்க, நம்ம 2 பேரும் கோவிலுக்கு போலாம். போலாம். பிரியா 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 பிரியா, உனக்கு ஒன்னும் ஆகலையே? ஒன்னும் ஆகல. என்னாச்சு இப்போ? ஓ, எல்லாரும் சேர்ந்து நாடகம் நடத்துறீங்களா? என்னப்பா இது? ஏதோ சினிமால வர வில்ல மாதிரி நடந்துக்கிறீங்க. நான் உங்க பொண்ணு. என் மனசுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண உங்களுக்கு என்னப்பா தடையா இருக்கு? தபார், நான் சொன்ன மாப்பிள்ளையோட தான் உனக்கு கல்யாணம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு உங்க கையாலே என்ன கொன்னுடுங்க. அதெல்லாம் அவர் சீர்ல நடக்காது. ஒழுங்காயிரு. நாளை காலையில உனக்கு கல்யாணம். அது நடக்கவே நடக்காதுப்பா. நடக்கும், நடத்தி காட்டுவேன். அப்படி இல்லனா உன்னை என் பொண்ணுன்னு கூட பார்க்காம சுட்டு கொன்னுடுவேன். என்ன பண்றீங்க? அப்பா அப்பா, என்ன அப்பா? என்ன